வாழ்க்கையில எல்லாமே தள்ளிக்கிட்டே போகுதேன்னு வருத்தமா இருக்கா? மத்தவங்க எல்லாம் முன்னேறும்போது நீங்க மட்டும் இன்னும் ஒரே இடத்துல நிக்கிறதா நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க நிக்கல, நீங்க செதுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட இந்த தாமதத்துக்கு பின்னாடி எம்பெருமான் சிவன் வச்சிருக்கிற ஒரு மாபெரும் ரகசியம் என்ன தெரியுமா? அதை கேட்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. என் அன்பு குழந்தையே, உனது நாளின் அமைதியில் உன்னை வந்தடையும் இந்த ஈசனின் குரலை கேள். நீ காத்திருப்பு என்ற பெரும் சுமையை சுமந்து இங்கே வந்திருக்கிறாய். உனது பாதை குறித்த குழப்பமான உணர்வுடன் இருக்கிறாய். உனது வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தடைகளும் தாமதங்களும் நீ யாருக்கானவன் என்ற உனது மதிப்பையும் நான் உனக்கு அனுகிரகித்த வாக்குறுதிகளையும் கேள்வி கேட்க செய்திருக்கிறது. நீ காலத்தை பார்க்கிறாய், நேரம் நழுவி செல்வதாகவும் உனக்கான வாய்ப்பு முடிந்து விடுவதாகவும் உணர்கிறாய். ஆனால் உன் கண்ணோட்டத்தை முழுவதுமாக மாற்றுவதற்காகவே நான் இப்போது உன்னிடம் பேசுகிறேன். நீ தாமதம் என்று அழைப்பது என்னுடைய எல்லையற்ற திருவிளையாடலில் ஒரு புனிதமான தவம் என்பதை புரிந்துகொள். நீ ஓரிடத்தில் தேங்கிவிடவில்லை, நீ என்னால் செதுக்கப்படுகிறாய். நீ நிற்கும் நிலம் இப்போது தரிசாகத் தோன்றினாலும் நீ கற்பனை செய்திராத மிகச்சிறந்த அறுவடையை பெறுவதற்காகவே அது பக்குவப்படுத்தப்படுகிறது. மலரும் செயல்முறையை நீ அவசரப்படுத்தாதே. பிரபஞ்சத்தின் நாயகனாகிய என் கால அட்டவணையை நம்பு. அது உனது ஆன்மாவின் ஆழமான தேவைகளுக்கும் மிக உயர்ந்த நன்மைக்கும் சரியாக அளவீடு செய்யப்பட்டுள்ளது. மற்றவர்களின் பயணத்துடன் உன் பயணத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது உனது இதயத்தை பிடிக்கும் சோர்வையும் கவலையையும் நான் பார்க்கிறேன். உனது கதையை மற்றவரின் கால அட்டவணையுடன் அளப்பதை நிறுத்து. அவர்களின் பாதை உனக்கான வரைபடம் அல்ல. நீ ஒரு தனித்துவமான படைப்பு. உனது வாழ்க்கையின் வடிவமைப்பிற்கு நீ ஒரு வைரமாக மாற தேவையான குறிப்பிட்ட பக்குவமும் மன வலிமையும் தேவைப்படுகின்றன. நீ இருக்கும் காத்திருப்பு அறை காலியானதல்ல. அது அமைதியாக இருக்கும்போது மட்டுமே கற்றுக்கொள்ள முடிந்து பொறுமை, மன உறுதி மற்றும் சிவபக்தி எனும் பாடங்களால் நிரம்பியுள்ளது. ஒவ்வொரு விரக்தியும், தடைப்பட்ட ஒவ்வொரு திட்டமும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு. அது உன்னை முன்கூட்டியே அல்லது முழுமையற்ற விதியிலிருந்து விலக்கி வைக்கிறது. உனது இருத்தலின் வேர்களை வலுப்படுத்தவே இந்த மௌனத்தை நான் பயன்படுத்துகிறேன். அப்போதுதான் உனது எழுச்சியின் காலம் வரும்போது அதனுடன் வரும் மகத்தான ஆசீர்வாதங்களையும் பொறுப்புகளையும் கையாளும் மன உறுதியை நீ பெறுவாய். ஆழ்ந்து சுவாசி. இந்த ஆழமான சத்தியத்தில் இளைப்பாறு. நீ இருக்க வேண்டிய இடத்தில் சரியாக இருக்கிறாய். இப்போது உனக்கான வாய்ப்பை நீ முற்றிலும் தவறவிட்டுவிட்டாய் என்ற பயத்தை பற்றி பேசுவோம். இது உனது நம்பிக்கையை முடக்குவதற்காக உருவாகும் ஒரு மாயை. எனது அருள் மனித காலண்டருடன் பிணைக்கப்படவில்லை. நான் உனக்காக தயாரித்த பரிசுகள் அழிந்து போகக்கூடியவை அல்ல. அவை நீ பக்குவப்படும் வரை காத்திருக்கின்றன. உனது மிகச்சிறந்த காரியங்கள் இந்த அமைதியிலிருந்தே வெளிவரும். அது பதற்றமான செயல்பாட்டினால் அல்ல, ஈசனிடம் உன்னை முழுமையாக சரணடையச் செய்வதிலிருந்து பிறக்கும். உலகம் உடனடி முடிவுகளை தேடுகிறது. ஆனால் நான் உன்னில் நிலையான மாற்றத்தை நாடுகிறேன். கடந்த காலத்திற்காக வருத்தப்படாமல் உனது உள் சுயம் எனும் சிவத்தை வளர்க்க இந்த நேரத்தை பயன்படுத்து. வாசி, தியானி, உருவாக்கு, மேலும் வெறுமே இரு. இந்த தடைகள் என்பது உனது ஆன்ம வலிமைக்கான ஒரு பயிற்சி மைதானம். இந்த அமைதியான அத்தியாயத்தை தழுவு. உலக இரைச்சலில் நீ தவறவிட்ட ரகசியங்களை நான் இப்போது உனக்கு வெளிப்படுத்துகிறேன். இந்த காத்திருப்பு நேரம் உனக்கு ஒருபோதும் தண்டனையோ அல்லது கவனக்குறைவோ அல்ல. இது நீ கேட்ட ஆனால் இதுவரை காணாத பேரானந்தத்திற்கான ஒரு பாதுகாப்பு கூடாரமாகும். ஒரு விதை முளைப்பதற்கு முன் அதன் மென்மையான வேர்களை மண்ணின் கீழ் எவ்வளவு ஆழமாக பரப்ப வேண்டுமோ அதுபோல உன்னுடைய அடுத்த கட்டத்தின் பிரம்மாண்டமான ஒளியை தாங்குவதற்கு உன் ஆழமான அஸ்திவாரங்கள் உறுதியாக்கப்படுகின்றன. நீ விரைவாக கண்டடைந்த வெற்றி ஒருவேளை உன்னை ஆழமற்றவனாக்கி விரைவில் உதிர்ந்து போக செய்திருக்கலாம். ஆனால் இந்த தவக்காலத்தில் நீ பெறும் உள் உறுதி வரவிருக்கும் சவால்களின் புயலை கடந்து உன்னை நிலைத்து நிற்க செய்யும். நீ உனது இலக்கிலிருந்து விலகி சென்று விட்டதாக கவலை கொள்கிறாய். ஆனால் என் அன்பு பிள்ளையே, உண்மையில் நீ பிரபஞ்சத்தின் மையத்தில் இருக்கிறாய். என் முழுமையான கவனம் உன்பால் இருக்கிறது. உனது கண்களுக்கு தெரியாமல் நான் உனது பாதையில் உள்ள கூர்மையான கற்களை அகற்றிக் கொண்டிருக்கிறேன். உனது சுமைகளை தாங்கும் திறனை உனக்குள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறேன். உனது பயணம் வீணாகவில்லை, அது வலுவாகிறது. இந்த மௌனத்தில் உனது ஆத்மாவை கவனி. நீ எதற்காக உண்மையிலேயே காத்திருக்கிறாய்?
ஒரு வெளிப்புற மாற்றத்திற்கா அல்லது உள்ளே நிகழ வேண்டிய ஆழமான ஞானத்திற்காகவா? நீ எப்போதும் ஒரு செயல் வீரனாகவே இருக்க பழகிவிட்டாய். ஆனால் இந்த அமைதியான காலம் நீ ஒரு ஆன்மாவாக இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. உனது மதிப்பை நீ செய்த காரியங்களால் மதிப்பிடாமல் நீ என் பிள்ளை என்பதன் மூலம் மட்டுமே மதிப்பிட கற்றுக்கொள். இந்த வேளையில் உன்னுடைய உள்குரல்கள் இன்னும் நீ தயாராகவில்லை, உனக்கு வாய்ப்பு முடிந்துவிட்டது என்று சொல்லக்கூடும். இவை பழைய காயங்களிலிருந்து வரும் எதிரொலிகள். இந்த பொய்களை என் சத்தியத்தால் அடித்து நொறுக்கு. நீ ஒவ்வொரு காலையிலும் கண் விழிக்கும் போதே நான் உனக்கு தரும் நம்பிக்கையும் அருளும் உன்னை அலங்கரிக்கிறது. நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய நற்செயலும் உன் இதயத்தில் உள்ள அன்பின் பிரதிபலிப்பாகும். உன் வேர்கள் எவ்வளவு ஆழமாக செல்கிறதோ அவ்வளவு உயரத்திற்கு உன் கிளைகள் வானத்தை தொடும். உனது கவலைகளுக்கு காரணம் நீ முடிவை மட்டுமே பார்க்கிறாய், ஆனால் நான் முழு செயல்முறையையும் பார்க்கிறேன். உன் மனதில் எந்த மாற்றம் வேண்டுமோ அது உன் உள்ளத்திலிருந்தே தொடங்குகிறது. நீ எதிர்பார்த்த ஒரு கதவு திறக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் அதற்கு பதிலாக நான் உனக்காக வேறொரு மிகச்சிறந்த கதவை திறக்க திட்டமிட்டிருக்கிறேன். தோல்வி என்ற கசப்பான அனுபவம் உனக்கு சோர்வை தரலாம், ஆனால் நான் உனது தோல்வியை பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதையே பார்க்கிறேன். அந்த பாடம் ஒரு விலை மதிப்பற்ற வரம். அந்த அனுபவத்தை கொண்டு இனி வரும் உன் பயணத்தில் யாரேனும் சோர்வுற்றால் அவர்களுக்கு நீ வழிகாட்டியாக மாறுவாய். உனது தனிப்பட்ட போராட்டம் ஒரு நாள் பலருக்கு பொதுவான பாடமாக மாறும். நீ தனியாக இல்லை. உன் பாதையின் ஒவ்வொரு அங்குலத்திலும் நான் உன்னுடன் நடக்கிறேன். உன் கையை விடமாட்டேன். உனக்கு தேவைப்படாத ஒன்றை நீ இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கிறாய். அது கடந்த காலத்தின் வலி அல்லது பழைய பழக்கங்கள் கூட இருக்கலாம். நீ அவற்றை விடுவிக்காதவரை புதிய ஆசீர்வாதங்கள் உன்னை வந்தடைய முடியாது. உனது உள்ளங்கைகளை திறந்து அவற்றை என் கைகளில் வை. நீ எதை என்னிடம் சமர்ப்பிக்கிறாயோ அதை நான் பல மடங்காக மாற்றி உனக்கு தருவேன். சரணடைதல் என்பது தோல்வி அல்ல, அது ஒரு மாபெரும் சக்தி. நீ முயற்சிப்பதை நிறுத்தி என் சக்தி செயல்பட அனுமதிக்கும் தருணம் அது. உனது அடுத்த கட்டத்தை நீ வடிவமைக்க வேண்டியதில்லை. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன். உன்னுடைய எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது. வேறொருவரின் கதவை நீ தட்டுவதை விட்டுவிடு. உனக்கான கதவை நான் ஏற்கனவே திறந்து வைத்திருக்கிறேன். மற்றவர்களின் வேகத்துடன் உன்னை ஒப்பிடுவது நீ உனக்கு நீயே இழைக்கும் அநீதியாகும். உனது விதியை உனது ஆன்மாவின் ஆழத்தில் நான் பொறித்துள்ளேன். ஒவ்வொரு நாளும் நீ உனக்கு நீயே சொல்லிக் கொள்ள வேண்டிய சத்தியம் இது. நான் தனித்துவமானவன், என் பயணம் பிரத்யேகமானது. நீ வேகமாக ஓட முயற்சித்த பல தருணங்களில் உனது கால்கள் தடுமாறின. இப்போது பொறுமையாக நிதானமாக நட. உனது நிதானமான நடையே உன்னை சரியான நேரத்திற்கு சரியான இடத்திற்கு கொண்டு சேர்க்கும். உனது உள்ளார்ந்த சக்தியை உணரும் தருணம் வெளிப்புற உலகம் உனக்காக திறக்கும். உனது பயங்கள் பெரும்பாலும் உன் எதிர்காலத்தை பற்றி நீ வரைந்த கற்பனை கோடுகளே. உன்னால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களைப் பற்றி நீ ஏன் கவலை கொள்கிறாய்? கவலைப்படுவதற்கு பதிலாக என்னை தியானி. நீ என் மீது நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் கவலையின் பிடி தளர்கிறது. நான் உனக்கு தரும் அமைதி என்பது சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கை அல்ல, மாறாக சிக்கல்களுக்கு மத்தியிலும் நீ கலங்காமல் இருக்கும் மன வலிமையே ஆகும். உனது இன்றைய செயல்பாடுகளுக்கு தேவையான பலத்தையும் நாளைய பயணத்திற்கான தொலைநோக்கு பார்வையையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். உனது கண்களை உயர்த்து. பயம் நீங்கி நம்பிக்கை உனக்குள் நிரம்பட்டும். இந்த தாமதம் உன்னை மேலும் மென்மையாகவும் கருணையுள்ளவனாகவும் ஆக்கட்டும். நீ இப்போது கடந்து செல்லும் பாதை உனது ஆத்மாவை இன்னும் உன்னதமாக வடிவமைக்கும் ஒரு பயிற்சி பற்றறை. நான் உன்னை மன்னித்துவிட்டேன். அதனால் நீ உன்னையும் மன்னித்துக் கொள்ள வேண்டும். உனது தவறுகளால் உன்னை வரையறுக்காதே. இந்த அமைதியான இடைவேளி உனக்குள் ஒரு புதிய படைப்பு சக்தியை உருவாக்கும். இந்த நேரத்தில் உனது தனித்திறன்களை வளர்த்துக்கொள். உன் கையில் கிடைத்திருக்கும் இந்த நேரத்தை பொக்கிஷமாக கருது. நீ இப்போது செய்யும் சிறிய முயற்சிகள் உனது பிரகாசமான எதிர்காலத்திற்கான அடிக்கற்கள். உனது எண்ணங்களை உயர்வாகவும் நேர்மறையாகவும் வைத்திரு. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். உனது காத்திருப்பு காலத்தில்
நான் உனக்கு சத்தமான அறிவிப்புகளை அனுப்ப வேண்டியதில்லை. என் குரல் மெல்லியதாக அமைதியாக உனது உள்ளே ஒலிக்கும். சூரிய உதயத்தின் அமைதியில், ஒரு செடியின் வளர்ச்சியில், அல்லது உனக்கு யாரேனும் சொல்லும் ஒரு எதிர்பாராத வார்த்தையில் நான் உனக்கு என்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறேன். நீ எப்போதும் அற்புதத்தை தேடுகிறாய். ஆனால் என் அன்பு பிள்ளையே, நான் உனது சாதாரண நாட்களுக்குள்ளேயே மறைந்திருக்கிறேன். உனது மன அழுத்தத்தை குறைக்க நான் இப்போது ஒரு வழியை சொல்கிறேன். நீ உன் உடலில் உள்ள இறுக்கத்தை உணரும்போது உடனடியாக உன் கையை உன் இதயத்தின் மீது வை. சில நொடிகள் மௌனமாக இரு. நான் ஈசனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நான் தனியாக இல்லை என்று உனக்கு நீயே மெதுவாக சொல்லிக்கொள். இந்த எளிய செயல் உனக்கு சக்தி வாய்ந்த நம்பிக்கையை அளிக்கும். உன் மூச்சின் வேகம் குறையட்டும். என் அமைதி உன் அச்ச உணர்வை கடந்து செல்லட்டும். உனது கடந்த காலத்தை பற்றிய குற்ற உணர்ச்சியால் உன்னுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடாதே. உனது குறைகள் உனது அடையாளம் அல்ல. என்னுடைய பேரருள் உன் குறைகளை தீர்க்கும். இப்போது உன்னுடைய இதயத்தை தொட்டு சத்தமாக கூறு, நான் ஈசனின் பிள்ளை என்று. இந்த சத்தியத்தை நீ சொல்லும்போது உன்னை சுற்றியுள்ள சூழலே மாறும். நீ அடைந்த காயங்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்கான மருந்தாக மாறும். நீ உன்னுடைய புதிய அடையாளத்திற்குள் செல்ல வேண்டும். இனி கவலையின் கைதியாக இருக்காமல் நீ மற்றவர்களுக்கு அமைதியை அளிப்பவனாக மாறுவாய். நான் உனது ஆன்மாவின் மீது கிசுகிசுத்த வார்த்தைகள் வரவிருக்கும் நாட்களில் வெளிப்படத் தொடங்கும். நீ ஒரு காலத்தில் இருந்தவன் அல்ல. ஒவ்வொரு சரணாகதியிலும் நான் உன்னை ஒரு பிரகாசமான வடிவாக மாற்றுகிறேன். நீ பிரகாசிக்க வேண்டும். ஏனென்றால் உலகம் ஒளிக்காக தவிக்கிறது. நான் உனக்காக ஏற்கனவே முன்னால் சென்று விட்டேன். தெய்வீக சந்திப்புகளை உருவாக்கியிருக்கிறேன். உன் முயற்சி செய்ய முடியாததை என் அருள் நிறைவேற்றும். இது என்னுடைய வாக்குறுதி. நான் ஒருபோதும் உன்னை விட்டு என் கண்களை எடுக்க மாட்டேன். உனது பயணம் இத்துடன் முடிந்துவிடவில்லை. இன்று ஒரு புதிய பக்கத்தின் ஆரம்பம். அடுத்த 72 மணி நேரத்திற்குள் நான் இன்று பேசிய அனைத்தையும் உறுதிப்படுத்தும் ஒரு ஊக்க வார்த்தை எதிர்பாராத இடத்திலிருந்து உன்னை வந்தடையும். சிறந்தவை உனக்கு பின்னால் இல்லை, அவை இப்போது உன் முன்னால் விரிகிறது. இந்த வார்த்தைகள் உங்களை சரியான நேரத்துல வந்து சேர்ந்திருக்குன்னு நீங்க நம்புனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரியே நம்பிக்கையை தேடிக்கிட்டு இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிவனே துணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் ஈசனோட அருளாசி செய்திகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். சிவபெருமான் உங்களோடு எப்போதும் இருக்கிறார். ஓம் நமச்சிவாய.